விசாரணை கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை இல்லை, சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்பவுமே. இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை? இப்போ நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்லை இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். இது தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கு, சிபிஐ மத்திய அரசுகிட்ட இருக்குது, இந்திய ஒன்றிய அரசுகிட்ட இருக்குது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வரி வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறை எல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும். அது நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். அதனால அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்ப இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க. நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நீங்க சிவகங்கை யாருமே கேட்காம தமிழக அரசு சிபிஐ விசாரிக்கும். அதுதான் சொல்றேன், திராவிட அரசு தான் கேட்கும். அப்ப அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது. எப்பவுமே ஒன்று சொல்றேன் கேளுங்க, இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளையிலிருந்து விசாரணை தொடங்குமா? சொல்லுங்க. ஒரு 2 மாசத்துல விசாரணையை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ? சொல்லுங்க. புலன் விசாரணை, அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்த கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லா இருக்கும். சும்மா சொல்லிக்கிறது தான். அதை ஒரு விசாரணை போடு, ஒரு கமிஷனை போடு, தனிநபர் ஒரு நீதிபதி பேரில் ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு. அப்படிலாம் என்னென்னா டேக் டைவர்ஷன். சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான். இந்த பக்கம் திரும்பி போ, அந்த பக்கம் திரும்பி போ, திசை திருப்பி விடுறது தான். இப்போ சிபிஐ விசாரணை இருக்குது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுவீங்க. இதுதான் நடக்கும். இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை, அது வந்தவொடனே பேசுவோன்னு. ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிவிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது. எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது. சாதிவாரி கணக்கெடுப்பா, அது மத்திய அரசு தான் எடுக்கணும், இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். அப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீதாராமையா எடுக்கிறாரு. அது என்னது? பள்ளிக்கூடத்துக்கு 10 நாள் விடுமுறை விட்டு எடுறான்றப்பல இங்கே எடுறான்னா அங்கே ஒண்டி கொடுத்துறது. ஆனால் வெளியில் மாநில சுயாட்சி, மாநில உரிமையை காப்பாற்றுவோம், மாநில தன்னாட்சின்னு பேசுறது கேவலம். இது ஒரு தேசியன அவமதிப்பு, ஒரு மாநில அவமதிப்பு, எங்களுடைய காவல்துறை படையை அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்குறேன். விசாரணையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இதுக்கு சிபிஐ போனேன். இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்க. இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, அக்ஷரா கார்க் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க. இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல, அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரியின் விசாரணை இருக்குல்ல, அது அரசு வேணாங்குது. எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டான சிக்கல்னு அது நாங்கள் சொல்கிற அதிகாரியை போட்டு நியமிங்குது. இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம், இவரை விசாரிங்க, சிபிஐ விசாரிங்குது. என்ன பயம்? நேர்மையாளனுக்கு என்ன பயம்? எப்போ வேணாலும் விசாரியா வாயா, அதானே நேர்மையாளனுக்கு அழகு. இதில் என்ன உங்களுக்கு பயம்? இது மாதிரி ஒரு கொடுமை எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்கிறது மட்டும் நீங்கள் சிறுநீரக திருட்டுன்னு சொல்லிடாதீங்க, அது சிறுநீரக முறைகேடுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மது பிரியர்கள் என்று சொல்லுங்கள். ஒவ்வொன்றுக்கும் பேர் பாருங்க. நோயாளிகள்னு சொல்லிடாதீங்க, மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்கள். அப்படின்னா ஒன்று ஊழல் லஞ்சம் வாங்குறவங்கள லஞ்சம் பெற்றுட்டார் ஊழல்வாதிகள்னு சொல்லாதீங்க, பண பயனாளிகள் என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லுவோமா? இவங்கள மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கியா? நான் சொல்கிறது நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் லஞ்சம் வாங்கிட்டேன் நீ ஏன் சொல்கிற? பண பயனாளிகள் அப்படி சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லுவோமா? அப்படி சிரிக்காத, அப்படி சொல்லுவோமா? இவங்க கொடுமையானவங்க. இலவசம் வேணாம்னு சொல்லுவேன், விலையில்லா மடிக்கணினி
விலையில்லா கிரைண்டர் வருவாங்க. நமக்கு கொடுக்கும்போது விலை இல்லை, அவங்க வாங்கும்போதும் விலை இல்லையா, தயாரித்து சும்மா கொடுத்துட்டானா? இவங்களை ஒழிக்கணும். அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். வேற ஏதாவது கேள்விகள்? திருமாவளவன் அவர்களுடைய அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அவர் முறைச்சாரு, அதனால 2 தட்டு தட்டாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தெரியல. இது எங்கள் அண்ணன் இதில் ஒன்றும் எனக்கு கருத்து இல்லை. அது ஒன்றும் கருத்து இல்லை. அது எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிக்க தான் செய்வேன். இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். அது தவறாக சரியான்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. அது குடும்ப சண்டையாக மாறிடும். வேறு ஏதாவது சொல்லுங்கள். சார், தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் காவல்துறையினர் அதிகமாக கொண்டு வந்து அவங்க மனு கொடுக்க வந்தால் கூட கைது பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தங்கச்சி, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. நீங்கள் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து எங்களை ஒப்பந்த கூலிகளாக மாற்றுறதுன்னு முடிவெடுத்துட்டீங்க. அதிகாரம் வலிமையாக இருக்கும்போது எளிய மக்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களால் எதுவுமே பண்ணி இது பண்ண முடியாது. அப்போ நாங்கள் போராட வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த கோரிக்கையை ஏற்காமல் 10 நாள் 15 நாள் வெயிலில் போடுறீங்க, எங்களை பட்டி போடுறீங்க. அது மக்களுக்கான அதிகாரம்னா மக்கள் வீதிக்கு வர வைக்காது. வீதிக்கு வந்து போராடுற நிலைமை வந்தால் உடனே அதை கேட்டு தலையிட்டு தீர்வு காணும். இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை, முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க. நீங்கள் இதிலேயே திருப்பி இதை கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் அதை எதிர்த்து கிளர்ச்சிக்கு வரணும். அதுதான் இங்கே இருக்கிறது. ஒரு துப்புரவு பணியாளரை கூட தன்னகத்தை வச்சுக்க முடியல. இப்போ என்ன, இப்போ காவல்துறையை கொடுக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இராணுவத்தை கொடுத்துருச்சு, 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துருச்சு. காவல்துறையை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் நல்லா உங்களை பராமரிச்சுக்குவாங்க. நீங்கள் போங்க, இன்னும் 10 வருஷம் இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்ருவான். எல்லாம் போயிடுச்சு. கல்வி, ஆசிரியர்கள் முதலாளிகள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளராக மாறிட்டாங்க. மருத்துவர்கள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளர்களாக மாறிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு முதலாளி இதுக்குள்ளே வரும்போது அவனுக்கு லாப தேவை தான் இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. இந்த யதார்த்த உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். அப்புறம் கொடுத்துட்டு அவன் நல்லா வேலை செய்யலை, அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு பேசுறது தப்பு. இப்போ துப்புரவு பணியாளர்களை கூட நம்ம வச்சுக்கிட்டு துப்புரவு செய்ய முடியல, நாடு குப்பமேட தானே ஆகும். நம்ம கேட்போம், ஆந்திராவில் இருக்க ஒரு முதலாளி, ஸ்வீடனில் இருக்க ஒரு முதலாளி, இந்த மாதிரி முதலாளிகள் வந்து இங்கே குப்பையில் இருந்த தொழிலாளர்களை ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பாருங்க. சரி, அவங்க கையிலிருந்து காசு கொடுப்பாங்களா? இல்லை. நம்ம கொடுக்குற பணத்தில் 2700 கோடி, 2700 ஒரு மாதத்துக்கு 270 கோடி அவங்க ஒதுக்குறாங்க. 1 கிலோ குப்பை அள்ளுறதுக்கு தம்பி 12 ரூபா கட்டணம் போடுறாங்க. 1 கிலோ. மாநகராட்சி கழிவறை கழுவுறதுக்கு 350 ரூபா கட்டணம்னு போடுறாங்க. 350 ரூபாய் கழுவுறோம்னு போட்டு பணத்தை எடுக்கிறாங்க. அப்போ அது அந்த வசூல் வந்து தனியார்கிட்ட போனால் தான் அதை எடுக்க முடியும். அப்போ அரசுக்கிட்ட இருந்தால் அதை செய்ய முடியாது. இப்போ அதனால் இந்த கொடுமையான ஆட்சி முறையை நீங்கள் ஒழிக்காமல் இதை நம்ம பேசி எந்த பயனும் கிடைக்க போகிறதில்ல. ஒரு துறையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் துறையில் இருக்கிறத நீங்கள் பேசுகிறீங்க. பகுதி நேர ஆசிரியர் பிரச்சனை. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? அது பணி நிரந்தரம் பெற்றவங்களுக்கு 20,000 போனஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் தீபாவளி ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் அந்த 12,000 15,000 வச்சுட்டு எப்படி வாழ்கிறதுன்றப்ப அது எல்லா துறைகளிலையும் பிரச்சனை, எல்லா இடங்களிலையும் பிரச்சனை, எல்லா துறைகளிலையும் பல லட்சம் கோடி கடன். அது இது ஒரு துயரம் தான். இது வேறு சார், கரூர் விவகாரத்தில் இறந்தவங்களை வச்சு அற்ப அரசியல் செய்து தாவேக்கா, அதுக்கு அதிமுகவும் பாஜகவும் உடன் நிற்குது. நீதிமன்றத்தை மட்டும் இல்லாமல் தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்குது அப்படின்னு RS பாரதி அவருடைய அறிக்கையாக கொடுத்துருக்காரு. இது அரசியல் செய்கிற விஷயமா எல்லா கட்சிகளும் செய்தா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி அந்த கட்சிகள் எல்லாம் அரசியலாக முயற்சிக்கிறாங்க? இல்லை, கடந்த காலங்களில் திமுக என்ன செய்ததோ அதை இப்போ இவங்க செய்கிறாங்க. இப்போ இவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடா தங்கச்சி, இப்படி நியாயமாக பார்ப்போம். கள்ளச்சாராயம் குடித்து செத்தது கள்ளக்குறிச்சியிலங்கிறது கொழுப்படுத்து போய் குடித்து செத்தது, அது குடித்து செத்தது. தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது. இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சுதந்திர தினத்துக்கு விடுதலை நாளை போற்றுவதற்கு எல்லாரும் கூண்டாங்க, அதில் சிக்கி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற்ற போனாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க, அதுவும் தேவையற்றது. ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படி கிடையாது. அந்த மரணம் 15 பேர் செத்தானே, 13 பேர். அதுக்கப்புறம் 2 நாள் வீட்டில் தேடி போய் சுட்டது 15 பேர் எண்ணிக்கை. அந்த மரணம் அப்படி கிடையாது. மக்களின் கிளர்ச்சி, மக்களின் புரட்சி.
அங்கே ஸ்டெர்லைட் இருக்கிறதுனால என்னுடைய காற்று நஞ்சாகுது, என்னுடைய நிலம் நஞ்சாகி நீர் விஷமாகி மஞ்சள் தன்மையோடு வருது. நான் வாழ முடியலை, அதை நிறுத்துன்னு சொல்கிறது வந்து மக்களின் கிளர்ச்சி. அங்கே ஒரு தலைவன் இல்லை, ஒரு கொடி இல்லை. மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றில் வரும். அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்சார்? இது வந்து விபத்து, அது படுகொலை அரசு செய்து. அதுக்கு யார் ஏதாவது பேசுனாங்களா? அந்த வீடுகளுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா? அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு ஏதாவது சொன்னதுண்டா? இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறியும் குழு ஓடி வந்ததுண்டா? அப்போ அந்த சாவை வச்சு, அந்த உயிரற்ற உடல்களை வச்சு, அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு? அதைத்தான் இன்னைக்கு இது பேச்சுது. இதிலிருந்து நீங்கள் என்ன தெரியணும்? இவங்களை மொத்தமாகவே இந்த துப்புரவு பணியாளர் இன்னைக்கு போராட்டிருக்காங்க, இவனை வச்சு அவன் கையில் ஒரு இது வச்சுருக்கான்ல, அந்த தொடப்பக்கட்டையை வச்சு தொடச்சி தள்ளணும். அதை தவிர வழி கிடையாது. இவன் மாறி மாறி பேசுவான். இங்கே இருக்கும்போது திடீர்னு புனிதன் ஆயிடுவான், எதிர்கட்சியாக இருக்கும்போது புனிதன் ஆயிடுவான். இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான்? அதே இது அவர்கள் செய்யவில்லையா, அவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லை. அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லுங்கள், பொள்ளாச்சி பாலியல் அப்படின்னு. என்ன நீங்கள் இந்த படுகொலை இந்த விஜயுடைய கட்சி சாவ சொல்லுங்கள், நீங்கள் தூத்துக்குடி, இதுதான் இது நடக்கும். இப்போ நானே கேட்குறேன், இவ்வளோ வேகமாக வர்ற பிஜேபி, இந்த காங்கிரஸ், இந்த சிபிஐ விசாரணை, அந்த நீதிமன்றம், தூத்துக்குடிக்கு மட்டும் ஏன் வரல? ஒரு கேள்வி தானே. மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்டா? நல்ல ஆன்மகன் நான் தான். அன்றைக்கு தலைமை பதவியில் இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில் பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்புல. அப்போ வேற எவன் சொன்னேன்? ஒரு போராட்ட வழிமுறையை கட்டுப்படுத்த உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க, தடியடி நடத்தி கலைப்பாங்க, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைப்பாங்க, மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க. ஆனால் கழுத்தில் குறிபார்த்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் அவன், நெஞ்சில் குறிபார்த்து சுட சொன்னவன் யார்? மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டி அப்படி கணிச்சா. இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல. யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? சரி, அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா? துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் பணியிடம் மாற்றமும் செஞ்சது தான். இந்த கொடநாட்டில் 5 பேர் செத்துருக்கான். அவன் யார்? ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தானா? எவனாக இருந்தாலும் மானோட உயிர் தானே. கொண்டிருக்கான். யார் கொண்டான்? ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் கொலை நடந்திருக்க, எதுக்காக கொண்டிருக்கான்? ஏன் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க? அந்த சாவு சகித்து கொள்ளக்கூடியதா? ஆந்திர காட்டுக்களை எங்களை நாயுடு அவர்கள், சந்திரபாபு நாயுடு சுட்டு போட்டார்ல, மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு திருட்டு பட்டம் கட்டி கொன்னார் எங்களை. அதுக்கு யாராவது நிவாரணம் கொடுத்தீங்களா? இல்லை கண்டிச்சீங்களா? உண்மை கண்டறியும், உண்மையில் மரக்கட்டை தான் வெட்ட வந்தானா? ஏதாவது விசாரிச்சீங்களா? அது அதிகாரங்களின் பிழை, அது அதிகாரங்களின் தவறு. இப்போவே இந்த தம்பி விஜயுடைய கட்சி கூட்டத்தில் நெரிசலில் செத்தது தேர்தலுக்கு 1 வருடம் இருக்குதுன்னா பேசியிருக்க மாட்டான் எவனும். இதான் சத்தியம். 4 மாதத்தில் தேர்தல் வரப்போகுதுன்னொன்னே அதை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? எதையாவது பண்ணி விஜயை இந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு வருது. அவரை உள்ள போகவிட்டக்கூடாதுன்னு ஒரு கட்சியை. வேற இதான அரசியல் இப்போ ஓடிட்டுருக்கு 10 நாளாக. அதனால் அதை விட்டுருவோம். நமக்கு நிறைய வேலை இருக்குது. வேறு ஆக்கப்பூர்வமான கேள்வி இருந்தால் கேளுங்க. அவ்வளோதானே. நன்றி, வணக்கம்.